ஆனால் இளைஞரணி நிர்வாகிகள் அதிகமாக கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்த்தா பாதி பொக்கு விழுந்து சொட்டை விழுந்து தாடி நரைச்சு போய் முடி நரைச்சு போய் தொப்பை விழுந்து இருந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம இந்த மாதிரியான ஆட்கள் தான் இளைஞரணி நிர்வாகின்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சு இதுக்கு தலைப்பு அறிவு திருவிழான்னு வச்சிருக்கிறாங்க. அறிவு திருவிழான்னு வச்சிருக்கிறதுக்கு பதில் ஜால்ரா திருவிழான்னு வச்சிருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு தத்திய ஒரு தலைவனாக்க முயற்சி செய்கிறார் அவருடைய அப்பா. இன்னைக்கு இளைஞர்கள் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு பேசுறாங்கன்னு சொன்னா அது விஜய் அவர்கள் போட்ட பிச்சை, தாவேகா போட்ட பிச்சை. ஆமா, அப்படி என்ன உழைச்சி கிழிச்சிட்டாருன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு மரியாதை. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். விளையாட்டுத்துறையில மட்டும்தான் நிகழ்ச்சி, எந்த துறைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் பெருசா ஃபண்ட் ஒதுக்கப்படவில்லை, பெருசா நிகழ்ச்சி நடத்த. இன்னைக்கு சொல்றாங்க தாவேகாவை பார்த்து அட்டை. திமுக ஒரு பாலடைஞ்சு போன பழைய கட்டடம், ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு வாடகையும் கொடுக்காம வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணாம குட்டி சோறாக்குவான் தெரியுமா? அப்படி ஒரு குட்டி சோறு தான் இன்னைக்கு திமுக. இந்த குட்டி சோறு தாவேகாவை பார்த்து சொல்லுது அட்டக்கத்தின்னு. கூடி கலையிற கூட்டமா இல்ல, சீட்டு விளாடுற கூட்டம், கோட்டரும் கோழி பிரியாணி தின்ட்டு குப்புற படுக்கக்கூடிய கூட்டம். கூடி கலையாம அங்கேயே பாய் போட்டு படுத்தே கிடக்க போறாங்களா? சாப்பாடை கொடுத்து பீர் பாட்டில வச்சு அட்டிக்கு வச்சு கூட்டம். சேலத்துல இளைஞரணியினுடைய கொள்கை கூட்டம், ரெக்கார்ட் டான்ஸ். நீங்க கொள்கை கோட்பாடுகளை பத்தி பேசலாமா? உழைச்சு வந்த கட்சி திமுக. ஆமா, உழைத்து வந்த கட்சி தான் திமுக. யாரு உழைச்சவெல்லாம் ரோட்ல நிக்கிறான். போஸ்டர் ஒட்டினவன், கொடி கட்டினவன், ரோடா திமுகவை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தவன் எல்லாரும் ரோட்ல நிக்கிறான். கீழே இருந்து கண்ணாந்து பாக்குறான். மேல யார் இருக்கா தெரியுமா? திமுக இருக்கிறவன் எல்லாம் அந்த சுயமரியாதைக்காரனா? அவனும் அடிமை தான். உண்மையிலே அவனுக்கு சுயமரியாதை இருந்துச்சுன்னு சொன்னா, உண்மையிலே அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா எதிர்த்து கேள்வி கேட்பானா மாட்டானா? அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் கேட்பாரா மாட்டாரா? சமூக நீதி, அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதிகார பகிர்வை செய்வதுதான் சமூக நீதி. அனைத்து சமூகத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய திமுக இஸ்லாமியருடைய பாதுகாவலன் சொல்லிக் கொண்டிருக்கிறே திமுக தலைமை நிர்வாகிகள்ல ஒரு முஸ்லீமாவது இருக்கிறானா? ஒரு முஸ்லீமாவது இருக்கிறானா? முருகன் மாநாடு நடத்துறீங்க இல்லையா? அதே மாதிரி அரசு சார்பில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா வேண்டாமா? இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சியும் நடத்தணுமா வேண்டாமா? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் ஜவாஹர்லால் அவர்கள் கேட்கிறாரா இல்லையா? அதற்கு பதில் சொன்னீங்களா? கூட்டணி இல்லாம தனிச்சு நிற்பதற்கு திராணி இருக்குதா திமுகவுக்கு? எங்களை பார்த்து அட்டக்கத்தின்னு சொல்றீங்களே, சரி அட்டக்கத்தி தான்ப்பா. இந்த அட்டக்கத்தியை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்த அட்டக்கத்திக்கு எதிராக அவதூறு பரப்புவதற்கு பல கோடிகளை இணையதளத்துல பெண் நிறுவனம் மூலமாக பல கோடிகளை ஏன் செலவு பண்ணணும்? தாவேகா அட்டை அப்படின்னு தானே சொல்றீங்க. இந்த அட்டை எப்படி இந்த பாலடைஞ்ச இந்த குட்டி சோத்தை ஒட்டச்சி எறியுதுன்னு மட்டும் 2026 தேர்தலில் பாருங்க. வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். திமுக 75, டிஎம்கே 75 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது திமுகவுடைய 75வது வருடம். திமுக ஆரம்பம் செய்து 75 வருஷம் முடிஞ்சு 76வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதை கொண்டாடக்கூடிய வகையில திமுகவுடைய இளைஞரணி சார்பில் அதனுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில சென்னை வள்ளுவர் கோட்டத்துல அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, 2 நாட்கள் நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். அதே மாதிரி திமுகவுடைய முன்னணி தலைவர்கள், திமுகவுடைய இளம் பேச்சாளர்கள் இப்படின்னு சொல்லி பலரும் கலந்து கொண்டு பேசக்கூடிய நிகழ்ச்சி, ஒரு 2 நாள் நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பேசின பல பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தையும் தாவேகாவையும் சீண்டி இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சரும் சரி, அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அவங்க நேரடியாக பேர் சொல்லலை. ஆனால் குறிப்பிடும் போது புதிதாக வந்தவர்கள் அட்டை, அதாவது தாஜ்மஹால்லாம் அட்டையில செய்வாங்கல்ல எக்ஸிபிஷனுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு சின்ன தட்டுனா போயிடும், ஒரு காத்தடிச்சா போயிடும், கொள்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை பற்றி, அந்த நிகழ்ச்சியை பற்றியும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவர்கள் பேசிய பேச்சு சம்பந்தமாகவும் சில விளக்கங்களை நம்முடைய நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, இளைஞரணி நிகழ்ச்சியாச்சு. இந்த கூட்டத்தில் எவ்வளவு இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன்.
கடைசி வரைக்கும் ஒரு இளைஞரை கூட பார்க்க முடியல. ஏதோ 1-2 பேர் மேடையில பேசினாங்க. அதை தாண்டி இளைஞர்கள் யாரையுமே பார்க்க முடியல. நானும் இளைஞரணி நிர்வாகிகள் அதிகமாக கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்த்தா பாதி பொக்கு விழுந்து, சொட்டை விழுந்து, தாடி நரைச்சு போய், முடி நரைச்சு போய், தொப்பை விழுந்து, இருந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம இந்த மாதிரியான ஆட்கள் தான் இளைஞரணி நிர்வாகின்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சு அவங்களதான் 2 நாளா நோவாம நொங்கு எடுத்திருக்கிறாங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதே சொல்றாரு, எங்க பலருக்கும் வந்து 2 நாளா இந்த நிகழ்ச்சியை நடத்துறது கடுப்பாக இருக்கும், அது யாருன்னெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல அப்படின்னு வரைக்கும் அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு புரிதல் இருக்கு. அந்த கூட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இளைஞரணி கூட்டம் அதுக்கு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பேசின குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறாங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா, புதிதாக வந்திருக்கவர்கள் திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொள்கையற்றவர்கள், அதே மாதிரி அட்டை எக்ஸிபிஷன்லாம் வந்து தாஜ்மஹால், ஈஃபில் டவர்லாம் அட்டையில செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்காக கூட்டம் வரும், அந்த மாதிரி சில பேர் கட்சி நடத்துறாங்க, இதெல்லாம் அட்டை ஒரு தட்டு தட்டுனா போயிடும், ஒரு காத்தடிச்சா போயிடும், இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, இல்ல கொள்கைக்காக வந்திருக்கீங்க, இது உழைச்சு வளர்ந்திருக்கக்கூடிய கட்சி. முதலமைச்சர் சொல்லும் போது சொல்றாரு, சில பேர் எங்க திமுக ஆட்சிக்கு வந்தது மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அறிவும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தாவேகாவை சாடி இருக்கிறார்கள். உண்மையிலே சொல்றேன், இப்பதான் ஃபைட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தளபதி அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, திமுக வெர்சஸ் டிவிக்கு அப்படின்னு சொல்லி, அது ஆல்மோஸ்ட் தமிழக வரலாற்று, அரசியல் வரலாற்றுல உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு பேரை சொல்லாமல் நம்மை மறைமுகமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சரி, அதுக்கு தான் அவங்க சொன்ன விமர்சனத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோல பதில கொடுத்துருவோமே. முதல்ல இதுக்கு தலைப்பு அறிவு திருவிழான்னு வச்சிருக்கிறாங்க. அறிவு திருவிழான்னு வச்சிருக்கிறதுக்கு பதில் ஜால்ரா திருவிழான்னு வச்சிருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள்ல இருந்து நேத்தைக்கு வந்த சின்ன பையன் வரையிலும் முழுக்க ஜால்ரா யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு அல்ல, இந்த கட்சியை இத்தனை வருஷம் கட்டி காத்த கலைஞருக்கல்ல, இந்த கட்சியை ஆரம்பித்த அண்ணாவுக்கல்ல, இந்த கட்சிக்கு அடித்தளமான கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கொள்கையை பறைசாட்டிய பெரியாருக்கல்ல. யாருக்கு ஜால்ரா அடிச்சாங்கன்னா உதயநிதிக்கு ஜால்ரா அடிச்சாங்க. அதாவது ஒரு தத்திய ஒரு தலைவனாக்க முயற்சி செய்கிறார் அவருடைய அப்பா. உண்மையிலே சொல்றேன், சிறந்த தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள், சிறந்த ஒரு தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலினை எப்படி மெருகேத்தி, எப்படி படம் பிடிச்சி, எப்படி ஒண்ணுமில்லாத, அதாவது ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, அண்ணா இதைத்தான் செஞ்சாரு, கலைஞர் இதைத்தான் செஞ்சாரு, பெரியார் இதைத்தான் செஞ்சாரு, அதைத்தான் தம்பி உதயநிதி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க இல்லையா, குஜராத் மாடல்னு சொல்லி மோடியை ஊதி பெருசாக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலினை ஒரு பிம்பமாக அரசியல் களத்துல ஒரு அறிவு சார்ந்த தலைவனாக உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அதுல மு.க. ஸ்டாலின் பேசும்போது இன்னொரு இடத்துல சொல்றாரு, பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இத்தனை பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அது உதயநிதி ஸ்டாலினுக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா உதயநிதிக்கே ஒழுங்கா பேச வராது, அவரு இத்தனை பேச்சாளர்களை உருவாக்குனாங்க. சரி, இந்த இவ்வளவு பேச்சாளர்களை எதற்காக உருவாக்குனாங்க, என்ன தேவை இப்போ அவர்களுக்கு ஏற்பட்டது இளம் பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கு? அதுல நிறைய பேச்சாளர்கள் வந்து தாவேகாவை திட்டிட்டு போறான். உண்மையிலே அவன் தாவேகாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா திமுக அப்படி இளம் பேச்சாளர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காது. திமுக அப்படி இளம் பேச்சாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கிறது. இளைஞர்கள் அரசியலை விட்டு அகன்றிருந்தார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் அரசியல் கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்துறான். அப்ப அவர்களுக்கு எதிராக நம்முடைய கட்சியை கூர்த்திட்டணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுடைய முகத்தை மக்கள் மத்தியிலே காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா தான் திமுக இளைஞர்களை முன்னிறுத்துது. அது தெரியாம, அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு பேசுறாங்கன்னு சொன்னா அது விஜய் அவர்கள் போட்ட பிச்சை, தாவேகா போட்ட பிச்சை. ஆமா, நாங்க கட்சி ஆரம்பிச்சதுனால்தான், இளைஞர்கள் அதிகமான பேர் தாவேகால வந்ததுனால்தான் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
இன்னும் நல்லா பேசுங்க, உங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம். அது நீங்க எங்க வளர்ந்தாலும் சரி, அது நமக்கு முக்கியம் தான். இன்னும் அதிகமான இளைஞர்களை நீங்க முன்னிறுத்தணும், அவங்கள வச்சு தாவேகாவை திட்டணும், அப்படி அவங்க வளர்ச்சி அடையணும். அப்படியாவது அந்த கட்சியில திமுக குடும்பத்தை தாண்டி மற்ற ஆளுமைகள் வளர்ந்தா நல்லதுன்னு நினைக்கக்கூடியவங்க நாம. அதுல இவங்க பெரிய கொள்கை கோட்பாடு உழைப்பெல்லாம் பத்தி பேசுறாங்க. அப்படி என்ன உழைச்சி கிழிச்சிட்டாருன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வச்சு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு மரியாதை, உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு மரியாதை விட அவ்வளவு ஜால்ரா. முதலமைச்சர் பேசுறாரு, முதலமைச்சருடைய அந்த தகுந்த வேலையை பாருங்க. முதலமைச்சர் பேசுறாரு, எல்லாருடைய பேரையெல்லாம் சொல்லிட்டு சிறப்பான முறையில வழிநடத்திய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமா அவருடைய பேரை சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினுக்காகவே திரும்ப உதயநிதி ஸ்டாலின் பேரை சொல்றாரு. அவரோடு இணைந்து பணியாற்ற இளைஞரணி நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க, துணை நிர்வாகிகள். நான் கேட்கிறேன், அந்த இளைஞரணி துணை நிர்வாகிகளுக்கு பேர் கிடையாதா? நீங்க ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஒரு பொதுக்குழு, செயற்குழு அல்லது ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்க. அந்த இடத்துல நீங்க எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல சொல்லலாம் இல்லையா? பொதுவா திமுகவுக்கு ஒரு இயல்பு உண்டு. பல மேடைகளை நான் பார்த்திருக்கேன். ஒரு நோட்டீஸ் பெருசா போடுவாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாவட்ட அளவில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருடைய பேரு, ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரும் பேரும் இருக்கும். அந்த வரக்கூடிய பேச்சாளர் எல்லாரும் பேரையும் வாசிப்பார். ஈவன் அவர் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவர் எல்லாருடைய பேரையும் வாசிப்பார். அது அந்த தொண்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உத்வேகம், சந்தோஷம். அதே மாதிரி தானே இது. இங்க இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஏன் துணை செயலாளருடைய பெயரை சொல்றதுக்கு வராது? ஏன்னா வந்தா அவன் வெளியே தெரிஞ்சிருவான், அவன் உழைச்ச உழைப்பு வெளியே தெரிஞ்சிடும். அது தெரியக்கூடாது. தன்னுடைய மகனுக்கு எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாது, தன்னுடைய மகன் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கம். சரி பாருங்க, இந்த கட்சி முழுக்க இந்த 5 வருஷமா உதயநிதி ஸ்டாலினை மெருகேற்றக்கூடியது, அதற்காக மட்டும்தான் முயற்சி செய்யறாங்க, அதற்காக மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அமைச்சராக இருந்தார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், விளையாட்டுத்துறையில மட்டும்தான் நிகழ்ச்சி. பாருங்க, உங்களுக்கு தெரியும், சென்னையில கார் ரேஸ் வரைக்கும் நடந்துச்சு. அவர் அந்த விளையாட்டுத்துறை மட்டும்தான் பணிகள் நடந்துச்சு. வேற எந்த துறைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் பெருசா ஃபண்ட் ஒதுக்கப்படவில்லை, பெருசா நிகழ்ச்சி நடத்தல. ஏன்னா அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள எத்தனையோ அணிகள் இருக்கு. எந்த அளவுக்கு இளைஞரணி முக்கியமோ அந்த அளவுக்கு தொண்டரணி முக்கியம், எந்த அளவுக்கு தொண்டரணி முக்கியமோ அதே மாதிரி மகளிர் அணி முக்கியம். யாரையாவது தெரியுமா? எந்தெந்த அணியினுடைய நிர்வாகிகள் யாரையாவது தெரியுமா? மாணவர் அணி, அதான் ரொம்ப முக்கியம். இதுல யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா இளைஞரணி ஏன்னா இளைஞரணி சார்பா நிகழ்ச்சி நடத்தினாதான் தன்னுடைய மகனை முன்னிறுத்த முடியும். இந்த கட்சி சொல்லுது அது நாங்கள் உழைத்து வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. உழைச்சு வந்ததுதான், மாற்றுக்கிறதே இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க தாவேகாவை பார்த்து அட்டக்கத்தின்னு. திமுக ஒரு பாலடைஞ்சு போன பழைய கட்டடம். ஆமா, திமுக ஒரு பாலடைஞ்சு போன கட்டடம். திமுகவுடைய அஸ்திவாரம் எல்லாம் சிறப்பாகத்தான் போடப்பட்டது, பேஸ்மெண்ட் சிறப்பாக தான் போடப்பட்டது, கட்டடம் சிறப்பாக தான் கட்டப்பட்டது. யார் கட்டினா? அண்ணா கட்டினார், நெடுஞ்செழியன் கட்டினார், மிக முக்கியமான தலைவர்கள் இருந்து கட்டினாங்க. ஈவன் கலைஞர் கூட நின்று கட்டினாரு, எம்ஜிஆர் நின்று கட்டினாரு. இப்படி பல ஆளுமைகள், பல தலைவர்கள் இருந்து கட்டிய ஒரு பெரிய கோட்டை திமுக. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு வாடகையும் கொடுக்காம வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணாம குட்டி சோறாக்குவான் தெரியுமா? அப்படி ஒரு குட்டி சோறு தான் இன்னைக்கு திமுக. இந்த குட்டி சோறு தாவேகாவை பார்த்து சொல்லுது அட்டக்கத்தின்னு. எவ்வளவு சிரிப்புக்குரிய விஷயம் பாருங்க. அடுத்து கூட்டத்தை பத்தி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது விசிலடிச்சு கூடி கலைகிற கூட்டமா? இல்ல, சீட்டு விளாடுற கூட்டம். கோட்டரும் கோழி பிரியாணி தின்ட்டு குப்புற படுக்கக்கூடிய கூட்டம். கூடி கலையாம அங்கேயே பாய் போட்டு படுத்தே கிடக்க போறாங்களா? கூடுனா கலையத்தான் செய்வாங்க. களத்துல வந்து என்னத்தை செய்ய போறான்? ஒன்னும் செய்ய போறதில்ல. 2 நாள் அப்பா தலைமையினுடைய திமுகனுடைய காசுல இங்க இருந்து சென்னைக்கு போய் சுத்தி பார்த்துக்கிட்டு 2 நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். வேற அவன் என்னத்தை சாதிக்க போறான்? என்ன வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பாவலா இளைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தியும் தொப்பையும் சொட்டையுமா இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கொண்டு வந்து ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கு. இதுல கூட்டம், இது கொள்கைக்காக கூடி இருக்கக்கூடிய கூட்டம், யாரையோ ஒருத்தரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் இல்ல. ஆமா, யாரோ ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் இல்ல, காசை வாங்கிட்டு வரக்கூடிய கூட்டம். கூட்டத்தை பத்தி திமுக காரன் பேசலாமா?
கூட்டத்தை பத்தி திமுக காரன் பேசுறமா? இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய எனக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாமலா இருந்திருக்குது? திமுக காரன் எப்படி ஒரு கட்சி ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை கூட்டுவான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். காசு கொடுக்காம ஒன்றிய செயலாளர் வரையிலும் கீழே இறங்க மாட்டான். நீ எவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடத்து, முதலமைச்சரோ அமைச்சரோ யார் வேணாவா, காசை இறக்கு, மக்களுக்கு நான் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறேன். அதை தாண்டி தன்னடிச்சிய எந்த கூட்டமும் வராது. நீங்க அந்த கூட்டத்தையும் தாவேகா கூட்டத்தையும் கம்பேர் பண்றதே முட்டாள்தனம். உங்களுக்கு காசு கொடுக்காம இளைஞரணி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோமே, ஏதோ பெரிய கொள்கை கூட்டமா, சாப்பாடை கொடுத்து பீர் பாட்டில வச்சு அட்டிக்கு வச்சு கூட்டம். சேலத்துல இளைஞரணியினுடைய கொள்கை கூட்டம், ரெக்கார்ட் டான்ஸ். நீங்க கொள்கை கோட்பாடுகளை பத்தி பேசலாமா? இது கொள்கைக்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம் கிழிச்சுது. வாயில ஏதாவது வார்த்தைகள் வந்துடும் பயமா வேற இருக்கு. கொள்கை கூட்டம், கொள்கை உழைச்சு வந்த கட்சி திமுக. ஆமா, உழைத்து வந்த கட்சி தான் திமுக. யாரு உழைச்சவெல்லாம் ரோட்ல நிக்கிறான். போஸ்டர் ஒட்டினவன், கொடி கட்டினவன், ரோடா திமுகவை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தவன் எல்லாரும் ரோட்ல நிக்கிறான். கீழே இருந்து தன்னாந்து பாக்குறான். மேல யார் இருக்கா தெரியுமா? 40 வயசு வரையிலும் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தவிர்த்து இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு கட்சிக்குள்ள வந்தாரு. எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர், துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர், இப்படின்னு ஒரு 3 வருஷத்துல உழைத்த நபரை பார்த்துட்டு இருக்கிறான். இதுல இவங்க கமாண்ட் வர அதிமுகவை பார்த்து அடிமை திருவிழா நடத்துவாங்க, அடிமை கட்சின்னு. அதிமுக அடிமை கட்சி, மாட்டுக்கிறது இல்ல. அமித்ஷாவுக்கு பாஜகவுக்கு அடிமையா போயிட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் வச்சிருந்தாங்க. அது வெளியே தெரிஞ்சுது. திமுக இருக்கிறவன் எல்லாம் அந்த சுயமரியாதைக்காரனா, அவனும் அடிமை தான். உண்மையிலே அவனுக்கு சுயமரியாதை இருந்துச்சுன்னு சொன்னா, உண்மையிலே அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா எதிர்த்து கேள்வி கேட்பானா மாட்டானா? அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் கேட்பாரா இல்ல மாட்டாரா? ராசா கேட்பாரா மாட்டாரா? டிஆர் பாலு கேட்பாரா கேட்க மாட்டாரா? களத்துல இருந்து வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போயிருக்கிறாரே கழக கண்மணி, உடன் பிறப்புகள், அவன் கேட்பானா மாட்டானா? அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா கேட்பான். அப்ப அறிவும் இல்லை. ஒரு ஜால்ரா கூட்டத்தை உருவாக்கிட்டு எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கூமுட்ட கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவர்கள் அறிவு உழைப்பு உழைச்சவெல்லாம் நாசமா போயிருக்கிறான். திமுக தமிழ்நாட்டு அரசியல்ல வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஹிந்தி ஒழிப்புக்காக போராடிய போராட்டம். சாதாரண போராட்டம் இல்ல, தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக போராடினார்கள். எத்தனையோ பேர் செத்தாங்க. இதே மிசாவுல முக ஸ்டாலின் உள்ள போனாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் போனது மிசாவுல கிடையாது, வேற. ஆனா அவரோடு இருந்த ஒரு நபர் சிறையில செத்து போனாரு. அவனுடைய குடும்பம் எங்க இருக்கு, வாரிசு எங்க இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா முக ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கிடைச்சு. கேட்டா உழைச்சாரு, மாற்று கருத்து இல்ல. உழைப்பதற்கான வாய்ப்பு யார் கொடுத்தா? கலைஞருடைய மகன் அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை தவிர, ஒற்றை தகுதியை தவிர முக ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு முக ஸ்டாலினுடைய மகன் அப்படிங்கிற ஒரு தகுதியை தாண்டி வேற என்ன தகுதி இருக்குது? எதுவுமே கிடையாது. நீங்க உழைப்பை பத்தி பேசுறீங்களா? கொள்கை கோட்பாடுகளை பத்தி பேசுறீங்களா? என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு? பேரளவுல சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம்னு பேசுறீங்க. சமூக நீதி இருக்குதா உங்க கட்சியில? உங்க கட்சியில சமூக நீதியை நீங்க பேணுறீங்களா? மதச்சார்பின்மையை பேணுறீங்களா? 2 அமைச்சர்கள் இருந்தார்கள் திமுக, இஸ்லாமியர்கள். செஞ்சி மஸ்தான், ஆவடி நாசர். திடீர்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற உடனே ஒருத்தரை மாத்திட்டாங்க, ஆவடி நாசரை மாத்திட்டாங்க. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு இங்க ஒருத்தர் கேட்கிறாரு, உடனே ஆவடி நாசருக்கு மறுபடியும் கொடுக்கணும். உடனே செஞ்சி மஸ்தான தூக்கிட்டு ஆவடி நாசருக்கு கொடுக்குறாங்க. இப்படி மாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா அவர் மேல குற்றச்சாட்டு, இவர் மேல குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டே கிடையாதா? சேகர் பாபு மேல குற்றச்சாட்டு இல்லையா? அமைச்சர் மனோ தங்கராஜ் மேல குற்றச்சாட்டு கிடையாதா? ஏவா வேலு மேல குற்றச்சாட்டு கிடையாதா? டிஆர்பி ராஜா மேல குற்றச்சாட்டு கிடையாதா? எல்லார் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாருமே நியாயவான்களா? எல்லார் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா ஒரு முஸ்லீம் அவனுக்கான வாய்ப்பை மட்டும்
உங்களுடைய மகனுக்காக, உதயநிதி ஸ்டாலினுக்காக மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்தி மாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சமூக நீதியை பத்தி பேசலாமா? சமத்துவ கொள்கையை பத்தி பேசலாமா? உங்களுடைய கட்சி இத்தனை வருஷம் ஆச்சு, 75 வருஷம் சொல்றீங்க. அண்ணாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு ஒரே ஒரு குடும்பத்துல தான் முழுமையாக கட்சி இருக்குது. கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க உங்களுடைய அழகிரி அவரை இப்போ ஒதுக்கிட்டாங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளதான் கட்சி இருக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதி. அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதிகார பகிர்வை செய்வதுதான் சமூக நீதி. அனைத்து சமூகத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய திமுக இஸ்லாமியருடைய பாதுகாவலன் சொல்லிக் கொண்டிருக்கிறே, திமுக தலைமை நிர்வாகிகள்ல ஒரு முஸ்லீமாவது இருக்கிறானா? ஒரு முஸ்லீமாவது இருக்கிறானா? திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? வேலூர் தொகுதி முழுக்க முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள்ல வேலூர் தொகுதி அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் வெற்றி பெறணும், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக இந்த சமூகத்தினுடைய வாய்ப்பை புடுங்கி வச்சிருக்கீங்களே. இதுவா சமூக நீதி? இதுவா சமூக நீதி? அப்புறம் என்ன சமூக நீதி கொள்கையை பேசுறீங்க? சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுறீங்களே. சாதி ஒழிஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? திமுகவுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடை பத்தி பேசுறீங்க. திமுகவுடைய கட்சியினுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சாதி சங்கத்திற்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சாதி சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா? நீங்க அது என்னைக்காவது தவறுன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு பக்கத்துல சனாதன எதிர்ப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு அப்படின்லாம் பேசுறீங்க. இன்னொரு பக்கத்துல முருகனுக்கு மாநாடு நடத்துங்க. தப்பு இல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களும் வாழ்றாங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடைய உரிமைகளும் இருக்கிறது. அவ்வளவு பேருடைய வழிபாட்டு உரிமைகளையும் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. முருகன் மாநாடு நடத்துறீங்க இல்லையா? அதே மாதிரி அரசு சார்பில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா வேண்டாமா? இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சியும் நடத்தணுமா வேண்டாமா? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் ஜவாஹர்லால் அவர்கள் கேட்கிறாரா இல்லையா? அதற்கு பதில் சொன்னீங்களா? சமூக நீதியை பத்தி பேசுறீங்களே. நாங்கள் இடஒதுக்கீடை கொடுத்தோம் இஸ்லாமியர்களுக்கு சொல்றீங்களே. 3.5% இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்க, ஏற்றளவுல இருக்குது. ஆனா 3.5% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு சரியாக வழங்கப்படவில்லை. அது சம்பந்தமா வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு சொல்லி உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஜவாஹர்லால் தினம் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது நாள் வரையிலும் அவருடைய வார்த்தைக்காவது நீங்கள் செவி சாய்ச்சிருக்கீங்களா? இடஒதுக்கீடை கொடுத்தோம் 69% இடஒதுக்கீட்டுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இடஒதுக்கீடுனால யார் பலனடைவா? அரசு பணிகள்ல போறவன் இடஒதுக்கீடால் பலனடைவான். இப்ப அரசு பணியே இல்லையா, அப்புறம் இடஒதுக்கீடு இருந்து என்ன பிரயோஜனம்? அரசு கல்லூரிகள்ல வேலைக்கு போறவனுக்கு இடஒதுக்கீடு பயன்படும். அரசு கல்லூரியே, அரசு பள்ளிக்கூடங்களே துறப்பதே கிடையாது. ஏதோ பேரளவுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் தானே இருக்குது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சில கல்லூரிகளை துறக்கிறீங்க, அதை தாண்டிங்க இல்லையே. அப்ப அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த வகையிலுமே பயன்படாம போயிட்டு இருக்குல்ல. இதுவா கொள்கை? இதுவா கோட்பாடு? என்ன இருக்கு உங்ககிட்ட? நீங்க என்ன கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுறது கிடையாது. கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்றீங்க, அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு மாற்றமாக நடக்கிறீங்க. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தவன ராத்திரியா போனீங்களா? இதுவரையிலும் வேங்கை வயலுக்கு நீங்க போய் பார்க்கல. கார்பரேட்டுகளை எதிர்க்கிறோம், விவசாயத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை 1000 நாட்களை கடந்து இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால வரையிலும் நீங்க போய் பார்க்கல. அப்புறம் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடுனீங்க. காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராடியவர்கள் ஏன் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடல? என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கையும் கிடையாது. சும்மா வெட்டு சவுடாலும் வாய் சவுடாலும் இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஆலமரம், கோட்டை, இரும்பு கோட்டை, கூட்டணி இல்லாம தனிச்சு நிற்பதற்கு திராணி இருக்குதா திமுகவுக்கு? எங்களை பார்த்து அட்டை சொல்றீங்களே, சரி அட்டை இந்த அட்டக்கத்தியை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்த அட்டக்காக அவதூறு பரப்புவதற்கு பல கோடிகளை இணையதளத்துல பெண் நிறுவனம் மூலமாக பல கோடிகளை ஏன் செலவு பண்ணணும்? அட்டக்கத்தி தானே. செந்தில்வேலு, ஜீவசகாப்தம், அவன் ஈவன் சொல்லி ஏகப்பட்ட பேரை விலைக்கு வாங்கி காசை அள்ளு தெளிச்சு தாவேக்காவுக்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? சின்ன தட்டுனா போயிரும் சொன்னீங்களே, தட்டினீங்களே, போச்சுதா? உங்களுக்கு இந்த சின்ன தீப்பொறி இருக்கு தெரியுமா? இந்த சின்ன தீப்பொறி தான் மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கும். கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு, கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டுமே திமுக இன்றைக்கு அரசியல் களத்துல நிக்குது. தாவேக அப்படி இல்லை. நீங்க சொல்லக்கூடிய அட்டை கட்சி அப்படி இல்லை. தனிப்பெரும்பான்மையோடு மக்கள் செல்வாக்கோடு நாங்க நிக்கிறோம். எங்களை எதிர்த்து நிற்பதற்கு திராணி இருக்கா அப்படின்னா
ஆலமரம் தானே, கூட்டணி எல்லாம் வேண்டாப்பா, நீங்க தனிச்சு பார்த்துக்கோங்க, நாங்கள் தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இருக்குதா திமுகவுக்கு? கிடையாது, கிடையாது. தாவேக்கா அட்டை கத்தின்னு தானே சொல்றீங்க, தாவேக்கா அட்டை அப்படின்னு தானே சொல்றீங்க. இந்த அட்டை எப்படி எப்படி இந்த பாலடைஞ்ச இந்த குட்டி சோத்தை உடச்சி எறியுதுன்னு மட்டும் 2026 தேர்தலில் பாருங்க. 2026 தேர்தலில் பாருங்க. காசை கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய பேராதரவோடு, மக்களுடைய அன்போடு தாவேக்கா களத்துல நிக்குது. இந்த கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு, அது காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு, இந்த பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களையும் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி நீங்க என்ன நாடகம் போட்டாலும் எந்த நாடகமும் எடுபடாது. 2026 களம் வேற. 2026 மக்கள் முடிவு செய்ய இருக்கிறார்கள். கொள்கையை பத்தி பேசுறீங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக பல மாவட்டங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் திமுக தலைமையில நடைபெறுகிறது பல மாவட்டங்கள்ல. ஒரு பக்கத்துல எஸ்ஐஆர் எதிர்ப்புன்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை வீடு விட அனுப்பி விட்டு அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை அனுப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வழக்கு போடுறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, போராட்டம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பக்கத்துல திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகளை விட்டு எஸ்ஐஆர் ஃபார்மை வீடு விட கொடுத்துட்டு இருக்கீங்க. பிஎல்ஓக்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அரசு செய்ய வேண்டிய வேலை, அந்த பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை திமுக காரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது எப்படிப்பட்ட ரெட்டை வேஷம்? இதுக்கு பேர் என்ன? இந்த காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் விவேக் சொன்னது மாதிரி அந்த மாதிரி இருக்கு. நீங்க கொள்கையை பேசுறீங்க, கோட்பாட பேசுறீங்க. ஒரு பக்கத்துல பாஜகவுக்கு மறைமுகமாக ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, மறைமுகமாக பாஜகவுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு மக்கள் மத்தியில வந்து நின்று நாங்கள் கோட்பாடு பேசுறோம், நாங்கள் பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறோம் சொல்லி நாடகம் நடிக்கக்கூடிய இந்த நாடக நடிகர்களை வரக்கூடிய 2026 நிச்சயமாக மக்கள் புறக்கணிக்க போகிறார்கள். இன்னும் எவ்வளவு நாடகத்தை வேணா நடத்துங்க, இன்னும் எவ்வளவு கூட்டத்தை வேணா. இப்ப கூட பாருங்க, முக ஸ்டாலின் எல்லாம் பேசினதால, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசினதெல்லாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. அந்த கேப்ஷன் அவர் தாவேக்காவை சீண்டினது, அதை வச்சு ஒவ்வொரு சேனலும் வந்து டைட்டில் தம்படையில் வச்சதுனால அவர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பேசுறாங்க. அந்த அளவுக்கு தான் திமுகவுடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வேணா உங்களிடம் இருந்து பெறக்கூடிய காசுக்காகவும் பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். ஆனா தொண்டனுடைய மனநிலையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. விசிகாவுடைய அடிப்படை தொண்டன் ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட, ஒரு பேரூர் செயலாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்க என்ன மனநிலையில இருக்கிறான்னு. கட்சிக்காக வேணா கண்டுபிட்டு இருப்பான், ஆனா அவருடைய வாக்கு கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு தலைப்புல இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.